வணக்கம். தமிழ்நாட்டுல மீண்டும் 4.83% மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இந்த மின்சார கட்டண உயர்வுங்கிறது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய பேரிடியா விழுந்திருக்கு. ஒன்றிய பாஜக அரசினுடைய மின்சார சட்டம் மற்றும் உதய் மின்சார திட்டம், இந்த 2 திட்டங்களுமே மின்சார வாரியத்தினுடைய சேவை நோக்கத்தை முற்றிலுமா அழிச்சிட்டு அதை தனியார் கொள்கைகளுக்கு கொண்டு போற நோக்கில தான் அமைஞ்சிருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழே ஒன்றியத்திலிருந்து நம்ம நிதி உதவி பெறணும் அப்படின்னா இந்த மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்துல பார்த்தோம்னா 2022-23ல இதே மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க. அப்ப சுமார் 7 மாதங்கள்ல தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு கிடைச்ச வருவாய் 12,550 கோடி. ஆனா அதே காலகட்டத்துல அவங்க வாங்கின கடனுக்காக கட்டின வட்டி மட்டுமே 13,450 கோடி. கிட்டத்தட்ட அவங்களோட மொத்த வருவாயான 82,399 கோடியில வெறும் 51 கோடியை முற்றிலுமா மின்சாரம் வாங்குறதுக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலைங்கிறது மின் வாரியத்தை எந்த வகையிலையும் உயர்த்துறதுக்கோ அதனுடைய வளர்ச்சிக்கோ பயன்படாது. முற்றிலுமா தனியாருக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்க மட்டும்தான் பயன்படும். ஆனா தமிழக அரசு நாங்க 1 கோடி இணைப்புகளுக்கு கட்டணம் உயர்த்தல, வீடுகள்ல 400 யூனிட்டுகளுக்கு மேல போனா ஒரு சில பைசாக்கள் மட்டும்தான் நாங்க கட்டணத்தை அதிகமா உயர்த்தியிருக்கோம் அப்படின்னு இன்னும் சில நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. என்னதான் விளக்கங்களை கொடுத்தாலுமே இது கடைசியில மக்களுக்கு தான் மிகப்பெரிய சுமையா போய் முடியுது. இந்த மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது குறு சிறு நிறுவனங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது. எப்படின்னா, ஒன்று அந்த உற்பத்தி பொருளினுடைய விலையை நம்ம ஏற்ற வேண்டியதா இருக்கு. இன்னும் ஒரு படி போய் சில இடங்கள்ல உற்பத்தியே பாதிக்கப்படக்கூடிய நிலைமையும் வரலாம். இப்படி உற்பத்தி பொருளை ஏற்றும் போது அதுவும் மக்களுக்கு தான் பிரச்சனையா போய் முடியுது. ஆக மொத்தத்துல இந்த மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது மக்கள் மேல சுமத்தப்படுற ஒரு மிகப்பெரிய சுமை தான். நம்ம வெளியில இருந்து மின்சாரத்தை கடன் வாங்கினாலும் சரி, இல்ல கடன் வாங்கி மின்சாரம் தயாரிச்சாலும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலுமே இதை வேறு விதத்துல எப்படி சரி செய்யணும்னு தான் தமிழ்நாடு அரசு பார்க்கணுமே ஒழிய மேலும் மேலும் மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு மிகப்பெரிய சுமையை திணிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதும், இந்த மின் கட்டண உயர்வை நிச்சயமா பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதும் தான் மக்களினுடைய கோரிக்கையா இருக்கு.